கடைசியாக எல்லாருக்கும் உள்ள ஒரு டவுட்டு, அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். சரிங்க. உயர் விளைச்சல் நெல் ரகங்கள் சாகுபடி பண்ணுறவங்க உங்கள் ஊரில் எவ்வளோ மகசூல் எடுக்கிறாங்க? நீங்கள் பாரம்பரிய நெல் சாகுபடி பண்ணுறீங்க, எவ்வளோ மகசூல் எடுக்கிறீங்க? ஐயா உயர் விளைச்சல் இதில் வந்து அவங்க ஒரு ஏக்கருக்கு வந்து 30 கிலோலேருந்து 35 கிலோ வரைக்கும் எடுக்கிறாங்க. மூட்டை ஒரு மூட்டை 60 கிலோ மூட்டைக்கு. நான் வந்து 20 கிலோ அதிகபட்சம் 20 மூட்டை 60 கிலோ மூட்டைக்கு 20 மூட்டை எடுக்கிறேன் ஐயா. சரிங்க. இதில் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து செலவு அதிகமாக பண்ணுறாங்க, நம்ம செலவு கம்மி. அது இல்லாமல் நம்ம விளைச்சலில் நஞ்சு இல்லை, உணவில் நஞ்சு இல்லை, அவங்க விளைவிக்கிற பொருளில் நஞ்சு இருக்குங்க ஐயா. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் சமுதாய பிரச்சனை, நஞ்சில்லா உணவை மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஐயா. அவங்க வந்து செலவு அதிகமாக பண்ணி 30 மூட்டை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். நான் செலவே இல்லாமல் 20 மூட்டை எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஐயா. லாபம் எப்படி இருக்குது? அதுதான் முக்கியமாக. அவங்களோட லாபம் எனக்கு அதிகமாக தான் இருக்குது. எப்படி? நான் வந்து நெல்லை வந்து நெல்லாக கொடுக்கறது இல்லை, மதிப்பு கூட்டி அரிசியாகவும் சூப்பர் பாக்கி நெல்லை வந்து விதையாகவும் கொடுக்கறதுனால எனக்கு வந்து லாபமாக தான் இருக்குது. அவங்கள விட அவங்க வந்து அறுவடை பண்ணி நெல்லாக கொடுத்துட்றாங்க, நம்ம மதிப்பு கூட்டி கொடுக்குறோம். ஆக இயற்கை விவசாயத்தில் பாரம்பரிய நெல் சாகுபடி பண்ணுற நீங்கள் நல்ல லாபத்துக்கு தான் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாங்க ஐயா.